நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவில் மொத்தம் 6,18,90,348 வாக்காளர்கள் ஓட்டு போட இருக்காங்க. அதுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் பொறுத்த வரைக்கும் 10,45,000 பேர் வாக்களிக்க இருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல பேருக்கு வாக்களிக்கும் முறையில பல குழப்பங்கள் இருக்கு. அதனால குழப்பம் இல்லாமல் வாக்களிப்பது எப்படி, குறிப்பா முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில சில முக்கியமான தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல வாக்களிக்கணும் அப்படின்னும் போது ஒரு வாக்காளர் ஓட்டு போட என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வாக்குச்சாவடி எங்க இருக்கு, வரிசை எண் எங்க இருக்கு, அந்த மாதிரி பல தகவல்களை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வீடுகள் தோறும் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டிருக்கும். அந்த பூத் ஸ்லிப்ல தொகுதி எண், பாகம் எண், வார்டு எண், வாக்காளர் எண் உள்ளிட்ட எல்லா தகவலும் அந்த பூத் ஸ்லிப்ல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ பூத் ஸ்லிப் அப்படின்னு சொன்ன பிறகு அதுல உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்கு அப்படின்னு தகவல்லாம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது கொடுக்கலன்னா குழப்பம் அடைய வேண்டாம். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாக, அதாவது மொபைல் எஸ்எம்எஸ் மூலமா தெரிந்து கொள்ள வகையில ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு உங்க மொபைல்ல இபிஐசி அப்படின்னு டைப் செய்து உங்களுடைய வாக்காளர் அடையாள எண்ணை பதிவு செய்து 9444123456 அப்படிங்கிற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான வாக்குச்சாவடி எங்க இருக்கு, வரிசை எண் உள்ளிட்ட எல்லா தகவலும் தெரிய வரும். ஒருவேளை எஸ்எம்எஸ் அனுப்பணும் ஆனா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஓட்டர் ஹெல்ப்லைன், அதாவது ஹோட்டல் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மூலமா உங்க மொபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா உங்களுடைய வாக்குச்சாவடி, வரிசை எண் உள்ளிட்ட எல்லா தகவலும் அதன் மூலமாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாக்குச்சாவடி மையம், வரிசை எண் தெரிந்து கொண்ட பிறகு வாக்களிப்பதற்கு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கக்கூடிய 13 ஆவணங்கள்ல ஏதேனும் ஒரு ஆவணத்தை கொண்டு வாக்களிக்க நீங்க போகணும். இப்போ அந்த 13 ஆவணங்கள்ல ஏதேனும் ஒரு ஆவணம் நீங்க எடுத்துக்கிட்டு வாக்களிக்க நீங்க போறீங்க. வாக்களிக்க போன பிறகு வாக்குச்சாவடிக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குச்சாவடிக்குள்ள சென்றவுடன் நீங்க கொண்டு சென்ற உங்களுடைய அடையாள அட்டையை முதல்ல அவங்க கிட்ட காண்பிக்கணும். அதற்கு பிறகு வாக்குச்சாவடிக்குள்ள 5 தேர்தல் அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய முதல் அலுவலர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல வாக்குச்சாவடிக்குள்ள போன பிறகு முதல் அதிகாரி நீங்க சந்திப்பீங்க. அந்த முதல் அதிகாரியுடைய பணி என்னன்னா, அந்த வாக்குச்சாவடியில உங்களுக்கான வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத வாக்காளர் பட்டியலில் முதல் அதிகாரி சரிபார்ப்பார். சரிபார்க்கப்பட்ட பிறகு உங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு 2வது அதிகாரியை நீங்க பார்ப்பீங்க. 2வது அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17A அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் படிவத்தை கொடுத்து உங்களை அதில் கையெழுத்து போட சொல்லுவாரு. நீங்களும் அதில் கையெழுத்து போடுறீங்க. அடுத்து 3வது அதிகாரி நீங்க பார்க்க போவீங்க. 3வது அதிகாரி நீங்க என்ன பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வாக்களிக்க அனுமதிக்கும் வகையில உங்களுடைய கை விரல்ல அழியாத மைய 3வது அதிகாரி அந்த மை வைப்பார். பிறகு வாக்களிக்க சென்று நிற்கும் போது 4வது அதிகாரி என்ன பண்ணுவாரு, பேலட் பாக்ஸில் இருக்கக்கூடிய பீப் ஒலியை ஒலிக்க செய்வார். இது 4 அதிகாரிகளும் ஒவ்வொருவராக அவங்களுடைய பணியை செய்வாங்க. அதற்கு பிறகு நீங்க வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு வாக்காளர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. இப்போ 4 அதிகாரிகளும் அவங்களுடைய கடமையை சரியா பண்ணிட்டாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ஓட்டு போறதுக்காக நீங்க அந்த இவிஎம் கிட்ட போறீங்க. 3 பக்கமும் அடைக்கப்பட்ட வாக்களிக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இவிஎம் சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல உங்களுடைய தொகுதியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளருடைய பெயர் சின்னம் வரிசையாக இருக்கும் அந்த இவிஎம்ல. அதுல நீங்க யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்களோ அவருடைய பெயர் சின்னம் இருக்குதா அப்படிங்கறது நீங்க அந்த இவிஎம்ல இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்க கிளிக் பண்ணுவீங்க. அந்த பட்டனை அழுத்தணும். அதுக்கப்புறம் அந்த பட்டனை அழுத்திய பிறகு யாருக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அந்த இவிஎம்ல வரிசையாக ஒவ்வொரு வேட்பாளர் பெயர் சின்னம் இருக்கும். நீங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் பிரஸ் பண்ணணும். அப்படி யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா அந்த இவிஎம்ல கடைசியில் இருக்கக்கூடிய நோட்டா பட்டனை அழுத்தலாம். நீங்க பட்டனை அழுத்தும் போது இவிஎம்மில் சிவப்பு நிற லைட் எரியும். அதை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவிபேட் அப்படிங்கிற இயந்திரம் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பக்கத்தில் இருக்கும். அந்த விவிபேட் இயந்திரத்துல நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்களோ அந்த சின்னம் அதுல கொஞ்ச நேரம் ஒளிரும். அதாவது நீங்க ஓட்டு போட்டதிலிருந்து 7 நொடிகள் வரைக்கும் விவிபேட் இயந்திரத்துல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கிற சின்னம் அதுல ஒளிரும். அதுக்கு பின்னர் 5வது அதிகாரியை நீங்க பார்ப்பீங்க. 5வது அதிகாரி என்ன பண்ணுவாரு, நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கறத 5வது அதிகாரி கன்ஃபார்ம் பண்ணுவார். பின்னர் வாக்காளர் வாக்குச்சாவடி விட்டு வெளியேறலாம்.
இதுல முக்கியமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள போயிட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. ஆனா இது இடைப்பட்ட நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, நீங்க ஓட்டு போடும்போது உங்களுடைய உங்களுடைய வாக்கை வந்து வேற யாராவது செலுத்தியிருந்தாலோ, அல்லது வாக்களிக்கும் நேரத்துல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அந்த சின்னம் விவிபேட் இயந்திரத்துல வராம வேறு சின்னம் வந்தாலோ, அல்லது வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் யோசிக்காம உடனே உங்களுடைய வாக்குச்சாவடியினுடைய தலைமை அதிகாரி, நீங்க ஓட்டு போட போறீங்க இல்லையா, அந்த வாக்குச்சாவடியில தலைமை அதிகாரி இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க புகார் தெரிவித்தா உடனே அந்த புகாரை சரி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்க 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு வாக்காளர்கள் தொடர்பு கொண்டு புகாரை செய்யலாம். இப்படியாக பல ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் ஓட்டு போட வேண்டும். முதல் தலைமுறை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களும் ஓட்டு போட்டு தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும்.